நேத்து ஷோ கடைசியில தினேஷ், விஷ்ணு, மணி 3 பேரும் பேசியிருக்காங்க. இந்த மாரி இந்த வாரம் விவிய வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து லிட்டரலா கதர்றாரு. அந்த வி பார்த்தீங்கன்னா என்ட்ட ஓவரா வந்து உரண்டை இழுக்குது. அந்த விய நம்ம விடக்கூடாது. இந்த வாரம் நாமினேஷன் பண்ணி அவங்கள தூக்கியே ஆகணும். போன வாரமே நம்ம வந்து நாமினேஷன் பண்ணிட்டு தான் அவங்க வந்து போயிருப்பாங்க. நம்ம தான் லைட்டா மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாரம் விடக்கூடாது. அவங்க நூல் இழையில வந்து விசித்ரா தப்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து ஒரு பக்கம் கதற, இன்னொரு பக்கம் விஷ்ணு அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தூக்கிடலாங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி தூக்கிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் தூக்கிடலாம். நம்ம கரெக்ட்டா நாமினேஷன் பண்ணோம்னா கரெக்ட்டா பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. மணி வந்து ஆமாங்க அந்த வி ஸ்கொயர்டுங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு சிம்பாலிக்கா வச்சு இந்த மாரி இந்த வாரம் விஜயும் நம்ம விசித்ராவை நாமினேஷன் பண்ணணும். நாமினேஷன் பண்ணி வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான் பண்றது நல்லாவே தெரியுது. லிட்டரலா வந்து விசித்ராவ பார்த்து கதர்றாய்ங்க 3 பேரும். அதிலேயும் வந்து தினேஷ் வந்து சும்மா கதறிக்கிட்டே இருக்காப்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நேத்து மாயாவோட உட்காந்து வந்து கதறினாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, விசித்ராம வச்சு செஞ்சு விடுறாங்க. பயவுள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிறது அப்படியே ஜலஸா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். சரி இந்த ஆள் நாமினேஷன் பண்ண உடனே என்ன விசித்ராம வெளியே போயிற போறாங்க. இந்த ஆள் வந்து கதறிக்கிட்டே கடைசி வரையும் இருக்க வேண்டியதான். ஆனா ஒண்ணு, இவருக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு மண்டை வெயிட் வந்து அதிகமாயிருச்சு. மண்டை வெயிட்ட குறைக்கிற மாரி நம்ம தான் பண்ணணும். இவர வந்து இவர எலிமினேஷன் பண்றதுக்கு நீங்க வேலை பாருங்களேன். அவர் வந்து விசித்ராவ எலிமினேஷன் பண்றதுக்கு வேலை பார்க்குறாரு. மக்களுக்கு தெரியும் யார எலிமினேஷன் பண்ணணும். நீங்க வேலை பாருங்க. இது பற்றி உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.